அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். தமிழ்நாட்டில் உடற்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கேட்டகரியில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2 அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். இதில் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1க்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கும் சரியான முறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு ஒரு சரியான முறையில் வேலைவாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா அது ஒன்லி ப்ரொமோஷன் அடிப்படையில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இதனால் பிபிஎட் முடித்த நிறைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு பதவிக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகும். எப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அந்த எக்ஸாம் வரதுக்கு 10 வருடங்கள் ஆகுது. இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு 5லேருந்து 15 வருடங்கள் ஆகும் ப்ரொமோஷன் அடிப்படையில் எனக்கு அடுத்த மேலே வேலை போடுறதுக்கு. அதாவது ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 2க்கு வேலை போடணும் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் வேலை போடுவாங்க, ப்ரொமோஷன் போடுவாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகிடும் இந்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா. இதுவே ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா 50% பதவி உயர்வும் 50% எக்ஸாம் வச்சும் ஆள் எடுக்கிறாங்க. அதே முறையை இப்போ இதுலேயும் பின்பற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மாணவர்களோட கனவு நினைவாகும். அரசாங்க உத்தியோகம் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க. பிபிஎட் படித்தவங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இது அமையும். ஏன் இந்த முறையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா மற்ற ஆசிரியர்களுக்கும் அப்படி தான் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு முறை நடத்தலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ புதிதாக வந்திருக்க அரசாங்கம் நிறைய மாற்றங்கள் கொண்டுட்டு வராங்க.